சிறுமியை வன்புணர்ந்தவருக்கு ஆண்மை நீக்கம். மடகாஸ்காரில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்தி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட நபருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மை நீக்கம் செய்ய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இமரின் சியாடோசிகா பகுதியில் 6 வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தி அவரை கொலை செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கும் விமல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்து எடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகிறார்கள். அதனால் எந்த பயனும் கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான நிரந்தர தீர்வினை இம்மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். இராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதே இந்த விடயத்தை கூறினார். மலையக மக்களுக்காக குரல் கொடுத்த ஸ்ரீதரன் எம்பி. மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் மலையக மக்களின் காணியுரிமை அற்றவர்களாக தொடர்ந்தும் வைக்கப்படுகிறார்கள் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். குறித்த விடயத்தை கொட்டக்கலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார். பாடசாலை மாணவன் பரிதாப உயிரிழப்பு. கடான பாடசாலை மாணவனொருவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வெள்ளிக்கிழமை அன்று உயிரிழந்துள்ளதாக கடான போலீசார் தெரிவித்தனர். கடான பிரதேசத்தை சேர்ந்த DS சஞ்சீவ அலகஹோன் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எல்ல சுற்றுலா விடுதி எரிந்து நாசம். எல்ல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கந்தே கும்புர பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலில் சுற்றுலா விடுதி ஒன்று எரிந்து நாசமாகியுள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்தனர். வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் வேகமாக பரவிய தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளதுடன் இந்த தீ பரவலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர்.